ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில், அதாவது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில ஐபிஓஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டாக அப்ளை பண்ண எந்த ஐபிஓஸுமே கிடைக்கல, அடுத்ததும் வருது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன கிடைக்கல. ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ அந்த ஐபிஓ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மீஷோ, இவங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அமேசானுக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு செல்லராக இருக்கிறீங்க அல்லது வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணுறது எல்லாமே அமேசானோட ஓன் லாஜிஸ்டிக்ஸ் டீம் வரும். மீஷோவில் அப்படி கிடையாது. இவங்க மற்ற டெலிவரி கம்பெனிஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இகாம் எக்ஸ்பிரஸ், டெலிவரி, இது மாதிரி கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி தான் லாஜிஸ்டிக் இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமேசானுக்கும் மீஷோக்கும் இது ஒரு டிஃபரன்ஸு. இந்த ஐபிஓ 5421 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 3 ஓப்பன் ஆகி 5 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 105லேருந்து 111 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 4250 கோடி. ரிமைனிங் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலில் வரும். 10.55 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல், 1171 கோடி. ஷேர் அலாட்மெண்ட் டிசம்பர் 8, லிஸ்டிங் டிசம்பர் 10. ஸோ ஃபினான்ஷியல் டேட்டான்னு பார்க்கும்போது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபஸ்ட்டு 6 monthsல 700 கோடி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் 2512 கோடி லாஸு. பட் அதை கம்பேர் பண்ணும் பெட்டராக இருக்குது. ரெவன்யூ 5577 கோடியாக இருக்குது. 29.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 25ல் 3941 கோடி லாஸு. ஃபினான்ஷியல் 24ல் 327 கோடி லாஸு. ரெவன்யூ 9389 கோடியாக இருக்குது. 23.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மீஷோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட். நம்ம ரெவன்யூ ஃபினான்ஷியல் டேட்டாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் என்ன பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தில், அதாவது ஃபினான்ஷியல் 25ல் ஐபிஓஸ்லாம் பார்க்கும்போது ரெக்கார்ட் பிரேக்கிங் ஐபிஓ. டோட்டல் கலெக்ஷன் 1.6 lakh crore தாண்டி இருக்குது. 24ல் 1.59 lakh crore இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் பிரேக்கிங். ஏன்னா நிறைய ஐபிஓஸ் கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏகோஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 922 கோடி இஷ்யூ. ஸோ இதுவும் டிசம்பர் 3 ஓப்பன் ஆகி டிசம்பர் 5 க்ளோஸ் ஆகுது. ஃப்ரெஷ் இஷ்யூ 670 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 251 கோடி. 118 ரூபாலேருந்து 124 ரூபா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வித்யா ஒயஸ் லிமிடெட். இந்த ஐபிஓ பார்க்கும்போது 300 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 3லேருந்து 5ல் க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 48 ரூபாலேருந்து 52 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 274 கோடி. ஆஃபர் ஃபார் சேலில் 26.01 crores வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வித்யா ஒயஸ் அந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ 3 ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வர இருக்குது. நம்ம பொறுமையாக பார்த்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. எனக்கே பார்க்கும்போது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது, அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ நான் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிசிஎஸில் என்ன ஒரு அப்டேட்னா, டிசிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயை ஃபோர்ஸ் பண்ணி ஒரே நாளில் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜஸ்ட் 1 day நோட்டீஸில் ரிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் சார்ஜாக இருக்குது. பூனே உமன் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்னல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆர்பிட்ரரி ஜாப் டிசிஷன்ஸ், குறிப்பாட்டு ஸ்கில் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்த்துட்டு இன்டர்னல் எக்ஸாம் அப்படி இப்படின்லாம் காரணம் சொல்லி ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. ஜஸ்ட் 1 day நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட ஐடி எம்ப்ளாயீஸ் ஃபாரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் பெரிய சிக்கல் ஆகும். அடுத்தது அங்கே இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும். ஸோ அது மாதிரி சிக்கல்கள் எல்லாமே இருக்கிறதுனால கவர்மெண்ட்லாம் இதிலெல்லாம் பெருசாட்டு அந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாலாம் ஆக்ஷன் எடுக்க சான்சஸ் ரொம்பவே கம்மி. இந்த உமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த இன்னொரு உமன் எம்ப்ளாயி, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே சொல்கிறேன், ஆல்ரெடி டினைட் அலிமனி பிகாஸ் ஷீ ஹேட் ஏ டீச்சர்ஸ் ஜாப் நவ் ஹாஸ் நவ் பீன் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மேபி அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அலிமோனியை டினைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு டிசிஎஸ் ஜாப் இருக்குது, அந்த காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டினை பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ டெர்மினேட் ஆகிருக்காங்க. நோ இன்கம் நோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எம்ப்ளாயிஸை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணுறதுல கூட எந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் எக்ஸ்போஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் வந்து 3 million square feet ஆஃப் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் ஃபினான்ஷியல் 25, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 இதில் வந்து லீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. 3 million square feet ஆஃப் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் ஃபினான்ஷியல் 25 to H1 ஃபினான்ஷியல் 26 இந்த டைமில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு லீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அப்டேட்டு டிசிஎஸில் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு டிசிஎஸில் வந்த இன்னொரு அப்டேட்டு, எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்ப்ளாயி ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி உங்கள் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ லீவ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அன்றைக்கா ஒரு வாரமோ லீவ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வராததுனால ரிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, டெர்மினேட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த எம்ப்ளாயியை. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனக்குமுறலை வந்து வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எம்ப்ளாயி வந்து எமர்ஜென்சி லீவ் கேட்டிருக்காங்க, 7 இயர்ஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதர் வந்து சர்ஜரிக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். சஃபிஷியன்ட் லீவ் பேலன்ஸ் இருந்த டைம்லேயும் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் லே ஆஃப் நடக்குது, இதை ஒரு காரணமாக காட்டி பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிடுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி 200+ கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 135 அதாவது கேசஸ் இப்போவும் டார்கெட் பண்ணுறதில்ல, ஃப்ரெஷர்ஸ் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் டிசிஎஸில் தான் வேலை பார்த்தாங்க. இப்போ ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு கம்பெனி மாறிட்டாங்க. ஸோ அங்கே வந்து சேலரியுமே ரொம்ப கம்மி. முன்னாடி ரத்தன் டாட்டா இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா டிசிஎஸில் சேலரி கம்மினாலும் ஜாப் கேரண்டி உண்டு. இப்போ சேலரியும் கம்மி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போ வெளியே தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ டிசிஎஸில் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் நிறைய எம்ப்ளாயிஸு 6 lakhsக்கு மேலே எம்ப்ளாயிஸு இப்போ ஆர்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. மெயின் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, அதுதான் இது ரீசனாக இருக்கும். அவங்க சில மிஸ்டேக்ஸு காரணம் காட்டி வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஐடியில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஐடியில் சஸ்டெயின் ஆகிறது ரொம்பவே டஃப்பான விஷயம் இந்த மாதிரி ஏஎல்லாம் இருக்கிற காலத்தில். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃப்ரைடே மிஷன் சுதர்ஷன் சக்ரா. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு நேஷனல் ப்ரோக்ராமை வந்து லான்ச் இது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சுதர்ஷன் சக்ரா மிஷனில் பார்க்கும்போது 2035 ரோட் மேப் கிட்டத்தட்ட 3 crore கோல்ஸ். அதில் வந்து பார்க்கும்போது டெவலப், டிசைன், மேனுஃபேக்சர் என்டையர் சிஸ்டம் வந்து இந்தியாவில் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வார்ஃபேர் சீனரிஸ் எல்லாமே இங்கே பண்ணுற மாதிரி, அதாவது மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கண்ட்ரீஸ்லேயே பண்ணுற மாதிரி அது மாதிரி சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது விரைவில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதானி குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபபெட் கம்பெனி கூகுள் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பேசிஸில் ஒரு $5 billion டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கூகுள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் 5 yearsல இந்தியாவில் $15 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட்லாம் செட் பண்ணுறதுக்கு. அவங்க தேர்ந்தெடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இந்தியாவில். அதானி கோனெக்ஸும் அதானி என்டர்பிரைசஸ் ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறது தான் ஒரு ப்ரைவேட் டேட்டா சென்டர் ஆப்ரேட்டராக இருக்கிற எட்ஜ் கானெக்ஸ். ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதானி குரூப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டேட்டா சென்டர் பிஸ்னஸ். பட் அது வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ரிலையன்ஸும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, டிசிஎஸும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதானி குழுமமும் இப்போ உள்ளே வராங்க. நெக்ஸ்ட் எல்ஐசி பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்கிறாங்க, சில ஸ்டாக்ஸில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்பிசிசி அதில் வந்து 6.5%லேருந்து 4.477% குறைச்சிட்டாங்க. அதானி குழுமத்திலோட அந்த ஏசிசி அதில் பார்த்தீங்கன்னா another 2% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 8.582% இருந்தது, இப்போ 10.596% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிபிசிஎல்ல விற்றுருக்குறாங்க 8.75%லேருந்து 6.75% குறைச்சிருக்கிறாங்க ஸ்டேக்கை. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 2981 கோடி பார்த்தீங்கன்னா மெய்டன் ஜீரோ கூப்பன் பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன், நோ இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது அப்ரண்ட் பாரோயிங்கில் வந்து சீப்பராக இருக்கிறோம், பாரோயிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறாங்க. 2981 கோடி ரைஸ் பண்ணுறாங்க பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு. இந்த பாண்டில் கூப்பன் ரேட் எதுவுமே கிடையாது. இது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஓயோட பேரண்ட் கம்பெனி தான் பிரிசம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டிசம்பர் 20 ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு வேண்டி 6680 கோடி ஐபிஎம் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் போனஸும் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டுருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஓயோட பேரண்ட் கம்பெனியான பிரிசமை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட குவாலிட்டி வால் பிஸ்னஸ், அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டிமர்ஜ் பண்ணுறதுனால நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இப்போ ஹெச்யூஎல் இருக்குது. டிமர்ஜன் ஆனால் அவங்க வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அந்த குவாலிட்டி வால்ஸ் இருந்துச்சுன்னா 51 ஸ்டாக்காக இருக்கும். அது எப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ டிமர்ஜர் ஆகி நமக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடச்சி அது வந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ரைஸஸில், அதாவது அது ஃப்ரீஸ் ஆகி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அது மாதிரி தான் அங்கே ஒரு 0 ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் அந்த இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கும் ஒரு ஷார்ட் டைமுக்கு டம்மி சிம்பிளில். பட் ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க, குவாலிட்டி வால்ஸை வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எப்படி நமக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்மளோட போர்ட்ஃபோலியோ கீழே ஃப்ரீஸ் ஆகி ஒரு 0 வேல்யூவில் டம்மி சிம்பிளில் இருந்துச்சோ,
அது மாதிரி குவாலிட்டி வால்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ப்ளேஸ் ஆகும். ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் அது வந்து ஷஃபிள் பண்ணி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இண்டிகோ ஏர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ சில ஃப்ளைட் எல்லாமே டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஏர்பஸ் A320 சாஃப்ட்வேர் அப்கிரேட் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 200 to 250 ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட்னால. குளோபலி பார்க்கும்போது 6000 ஆப்ரேஷனல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த A320 ஏர்கிராஃப்ட் அப்கிரேட்னால. ஸோ இது வந்து இண்டிகோ ஏர் இந்தியா இதில் இவங்களுக்கு சில பாதிப்பு இருக்கும் ஒரு ஷார்ட் டைமுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இன்ஸ்டெட் ஆஃப் பட்டேல் இன்ஜினியரிங் ஹீ வுல் ஹேவ் பாட் L&T அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து L&T ஓகே தான், பட் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. பட்டேல் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது L&T ரொம்பவே நல்ல சூப்பரான கம்பெனி ஃபண்டமெண்டலி கம்பேர் பண்ணும்போது. பட் L&T பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளால் இப்போதைக்கு அதில் கவனிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து லென்ஸ்கார்ட்டோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 102 கோடி பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மட்டும் 19.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 20.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2096 கோடியாக இருக்குது. எபிட்டா 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 414 கோடி. மார்க்கெட் ஷேரும் பார்த்தீங்கன்னா 5% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் 500 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க பை ரேட்டிங். லென்ஸ்கார்ட் கொடுத்த Q2 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. வேர் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா AMPIN எனர்ஜி டிரான்சிஷன் அவங்கள்ட்ட இருந்து 350 மெகாவாட் மாடியூல் சப்ளை ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேர் எனர்ஜிஸ் க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன் கம்பெனி 350 மெகாவாட் சோலார் மாடியூல் சப்ளை ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.